தேவன் நல்லவர். உலகமெல்லாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருந்தார். நீங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உணர்வடையத்தக்கதாக அவருடைய ஆத்துமாவிலே ஜீவனுள்ள சத்திய வசனம் போடப்பட்டு கொழுந்து விட்டு எரிகிற தீபமாய் மாறுபடி வைத்தார். இன்றைக்கு கேட்கிற சத்தம் அவருடைய இருதயத்திலே தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறி நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெறும் வரைக்கும் இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தம் அவருடைய இருதயத்திலே தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் மகிமையடையும், நீர் மாத்திரமே மகிமையடையும். அப்பிரயோஜனமான ஊழியக்கான ஒரு ஜீவனுள்ள சத்திய வசனங்களை கூட்டாமல் குறைக்காமல் புரட்டாமல் தேவனுடைய சத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் வெளிப்படுத்தப்பட கிருபையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாசோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய செய்தியை யாரெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபிளைட் மோடில் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், இன்னைக்கு கேட்கிற சத்தம் அவங்களுக்கு போகணும், உங்க உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த தேவ சத்தம் அவங்களுக்கு போகணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவர்களுக்காக இந்த சத்தத்தை, தேவ சத்தத்தை நீங்க கொடுக்கும்படி அத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம ஆரம்பிக்க போற செய்தி. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க செய்தி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் மாத்திரமல்ல, சமுத்திரத்தையும் சிருஷ்டித்தார். அது பல இடங்கள்ல இருக்கு. வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதுள்ள யாவற்றையும் படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்லாம் பல இடங்கள்ல இருக்கு. எல்லாம் கருத்தா கேளுங்க. நான் திடீர் நிறுத்திட்டு கொஸ்டின் கேட்பேன். திடீர் நிறுத்திட்டு நான் என்ன சொன்னேன்னு கேட்பேன். சொல்லாதது நான் கேட்க போறதில்லை. அதனால ரொம்ப கருத்தா கவனிங்க. ஒரு சிலர் இன்னைக்கு கொண்டாட்டம்னு நேற்றுக்கு தூங்காம இருந்தீங்களோ என்னமோ தெரியல. ஒரு சிலருக்கு கொண்டாட்டம்னா என்ன வராது, தூக்கம் வராது. நேற்றுக்கு தூங்காம இருந்துட்டு இங்க வந்து தூங்கலாம்னு நினைக்காதுங்க. நான் டக்குன்னு கொஸ்டின் கேட்பேன். தூங்குகிறவங்கள விசேஷமா கொஸ்டின் கேட்பேன். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கருத்தா இருக்கணும். சின்ன பிள்ளைகளை கருத்தா இருக்கணும். தாத்தா கொஸ்டின் கேட்பேன். சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வானம் பூமியும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு இருக்கு. தேவன் படைத்த வானமும் பூமியும் இப்படி மாறுமா? தேவன் படைத்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குமா? ஏனென்றால் அவர் அதனதன் காலங்களில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். தேவனுக்கு என்ன பேரு? அதனதன் காலங்களிலே சகலத்தையும் நேர்த்தியாய்
நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் உருவாக்கின அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா எப்படியாகும்? ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாற்றப்பட்டது பிசாசுனுடைய சாத்தானுடைய ஒரு காரியம். அதை நான் இங்க இப்ப சொல்ல போகல. ஆனா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதை பற்றி தான் நான் பேச போறேன். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எந்த ஆழத்தின் மேல் இருந்தது? தேவன் உண்டாக்கின பூமியிலே ஆழத்தில் இருள் இருந்ததுனால பூமியானது ஒழுங்கின்மை பெருமையுமாய் மாறும். என்னதுங்க? என்ன சொன்ன? இப்போ ஆழத்தில் இருள் இருந்ததுனால பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாறினது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க தயவு செய்து. இருள்ல தான் நிறைய பேர் நல்ல காரியம் செய்யறாங்க. ஏன்னா ராத்திரி ராஜகாலம் யமகண்டம் குளிகை கிடையாது. ராத்திரி என்ன கிடையாது? ராஜகாலம் யமகண்டம் குளிகை கிடையாது. அதனால ராத்திரியில தான் நிறைய பேர் நல்ல காரியம் செய்கிறார்கள். அந்த ராத்திரி தான் எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்திருக்கு? சின்ன வயசுல கேட்போம்ல, ராத்திரி தான் மகனே கல்யாணம் நடந்திருந்தாங்க எனக்கு. எங்க அம்மா ராத்திரி தான் கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு. பாருங்க எப்பவும் எங்க நடக்குதுன்னு தெரியல. அப்போ நம்ம 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு கதை? ராத்திரி தான் கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா ராத்திரி கல்யாணம் பண்ணிதான் நல்ல நேரம், வெளிச்சத்துல கெட்ட நேரம். மனுஷன் வெளிச்சத்துல தான் எல்லாத்தையும் வெளிச்சத்தை எல்லாம் கேட்டாக மாத்தினாங்க. இந்த இருள் இருந்ததுனால என்ன இருந்தது? பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. எங்க இருள் இருந்தது? அப்போ தேவன் சிருஷ்டித்த நல்ல பூமி இருளாக மாற்றப்பட்டது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நல்ல கருத்தா நீங்க கேட்கணும். அந்த பூமியில தேவன் சில காரியங்களை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முதல்ல சொன்னது 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த பிரச்சனை இருக்கு பூமியில இருக்கு. எந்த பிரச்சனை? இருள் இருக்குது. அதனால ஒழுங்கின்மை வெறுமையுமா மாறிச்சது. இப்ப அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? 3ஆம் வசனத்தை பண்ணாரு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாகி தேவன் என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள். அங்க எழுதுறது இல்லை, பாவம் நல்லா கேட்கணும். நான் கேட்பேன் எழுதுறது அப்படி காது கேட்காம போயிடும். இன்னைக்கு வந்தது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுக்கு சின்ன பிள்ளைகிட்ட கேட்கலாம், பெரியவங்கிட்டே கேட்கலாம். அப்போ இருள் என்கிற பிரச்சனை அதனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் வந்தது. அதனால தேவன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. முதல்ல பண்ண வேலையை என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றதுனால வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னது என்ன பண்ணது? வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பூமியில் இருந்த பிரச்சனை என்ன? இப்ப 2 பேர் பூசாவரங்க, அவங்களுக்காக சொல்றோம். இப்போ அவங்களுக்காக வேண்டி சொல்லணும். பூமியில் இருந்த பிரச்சனை என்ன? இருள். இருள் இருந்ததுனால பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறிட்டு. இப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் பூமி எல்லாம் ஆண்டவர் நிரப்பினாரு, கொண்டாடு எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். எங்கே ஆண்டவர் மனுஷனை உருவாக்குனாரு? எங்கே உருவாக்குனாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். பூமியில என்ன பிரச்சனை இருந்தது? இருள் இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அதுலதான் அவர் வெளிச்சம் உண்டாக பண்ணாரு. அந்த வெளிச்சம் உண்டாக பண்ண பூமியில இருந்து மண்ணை எடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்குதான் நான் வரேன் உங்களுக்கு. பூமியின் மண்ணினாலே மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான், எழுப்பி நின்றான். புரியுதா? அவன் எழுப்பி நின்றான். அந்த ஜீவாத்மாவான மனுஷன் ஒளியாகவே இருந்தான். எப்படி இருந்தான்? என்ன, தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தையாகவும் அப்படியே இருந்தான். அவனுக்கு டிரெஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தது? முதல் ஆதாம ஏவாளம் படைக்கும் போது தேவன் டிரெஸ் வச்சு படைக்கல, ஆனால் ஒளி அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. என்ன இருந்தது? ஏன்னா தேவன் படைச்சதுனால தேவனுடைய ஒளி அவர்களை மூடிக்கொண்டது. அப்படி அந்த ஒளி இருந்ததுனால அவருடைய நிர்வாணம் காணப்படவில்லை. அவர்கள் ஒளியின் சாயலோடு இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பூமியை நாசம் பண்ணணும் யாரையும் சொன்னேன்? பிசாசு. அவனால இருள் உண்டாச்சு. அதே பிசாசு பூமியின் மண்ணினால எடுக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன பண்றான்? பிரச்சனை கொண்டு பண்றான். புரியுதா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? பூமியில இருள் இருந்தது, ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனை பிசாசு அல்லது சாத்தான் வஞ்சிக்கிறான். வஞ்சித்த உடனே ஒளி போய்விட்டது. என்னாச்சு? ஒளி போய்விட்டது. அவன் முதல்ல எது போகுது? ஒளி. வெளிச்சமா அவன் நிர்வாணியா காணப்படுறான். பூமியில் முதல்ல என்ன போச்சுன்னு சொன்னா இருள். அதாவது ஒளி போச்சது, இருள் வந்தது. அதனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிச்சு. அதே மாதிரிதான் மனுஷன் பிசாசுடைய சத்தத்தை கேட்டதுனால அவனுடைய ஒளி போச்சுது, இருள் வந்தது. இருள் வந்ததுனால மனுஷனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. ஹல்லேலூயா. பூமியில என்ன பிரச்சனை இருந்தது? இருள் வந்ததுனால ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன், அந்த மனுஷனுக்கும் ஒளி போய் இருள் வந்தவுடனே வாழ்க்கைய ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிச்சு. புரியுதா? ஒழுங்கின்மையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒளி இல்லைன்னா, இருள் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக மாறும். நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் மாறும். ஏன் நான் வெறுமையா இருக்கிறேன்? நான் உழைக்கிறேன், பாடுபடுறேன், ராத்திரி மேலா சம்பாதிக்கிறேன், எங்க அப்பா இவ்வளவு சொத்தை வச்சுட்டு போறாரு, ஆனாலும் நான் வெறுமையா இருக்கிறேன். ஏன் வெறுமையாக இருக்கிறாய்? ஏன் வெறுமையா இருக்கிற? இருள். பூமியின் ஆழத்திலே இருந்தது இருள். ஆழத்துல இருள் வந்தது. ஆழம் என்னது? அதுதான் ஆத்மா. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பூமியின் ஆழத்திலே இருள் இருந்தது, மனுஷனுடைய ஆழத்திலே இருள் உண்டானது. அதுதான் ஆத்துமாவில் இருள் உண்டானது. ஆத்துமாவில் இருள் உண்டானதுனால இவனுக்கு என்ன உண்டாச்சு? என்ன உண்டாச்சு? வெறுமை. சம்பாதிக்கிறான், உடைக்கிறான், எல்லாம் பண்றான், குடும்பம் நிறைய சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து வைக்குது, ஆனாலும் வெறுமை. நிறைவில்ல. எங்க கொண்டு போற?
ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன், கடங்காலம் பாதி எடுத்துட்டு போறேன், அங்க கொடுக்கறேன் இங்க கொடுக்கறேன், ஒரு தடவையும் இல்ல பிரதர். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் பிரதர், கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் பிரதர், ஒரு தடவையும் இல்ல பிரதர். எங்க பிரதர் போச்சு வறுமை? வறுமைக்கு காரணம் உன் ஆத்துமாவில் இருக்கிற இருள். பூமியில நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த முதல் வசனத்துல எவ்வளவு ரகசியத்தை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். மனுஷனிலிருந்து மனுஷன் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவன், பூமியில இருந்த அதே பிரச்சனை மனுஷனுக்குள்ள வந்தது. அப்ப நம்முடைய ஆத்துமா இருளாக மாறும் போது, நம்முடைய ஆத்துமா ஒளியை இழக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒழுங்கின்மை. நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா போகும், ஒழுங்கில்லாத வாழ்க்கை போகும். ஒழுங்காக நம்ம வாழ முடியாது, என்ன செய்தாலும் ஒழுங்கு நடக்காது. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வரும். இதைத்தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய ஆத்துமா இருளாக்கப்பட்டது, குருடாக்கப்பட்டது. என்னதுங்க? இருளாக்கப்பட்டது, குருடாக்கப்பட்டது. ரோமர் 1:21 முதல்ல வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்தபடினால் தங்கள் சிந்தைகளினாலே உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எங்க இருள் வந்துச்சு? இருதயத்துல இருள் வந்துச்சு. என்ன பாப்பா, எங்க இருள் வந்துச்சுது? எங்க இருள் வந்துச்சுது? பைபிள்ல இருக்கா? இருள் இருள் எங்க வந்துச்சுது? பைபிள படிச்சாலும் இங்க இருதயத்துல அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இருதயத்துலதான் இருள். அதான் ஆத்துமாவிலே இருள். ஆத்துமாவிலே பிசாசு இருளை கொண்டு வந்து விடுவான். நம்முடைய ஒளி நீங்கிச்சுன்னா ஆத்துமாவிலே பிசாசு இருளை கொண்டு வந்துருவான். ஆத்துமாவில இருள் வந்தாலே நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விடும். நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக மாற்றப்பட்டுவிடும். நாம ஆசீர்வாதமாக இருக்கிறது பிசாசுக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. நம்ம எப்படி தாறுமாறா சண்டை போட்டு சச்சரவு பண்ணி எல்லாம் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி எல்லாத்தையும் அலைக்கழிக்கிறதா பிசாசுக்கு சந்தோஷம். அதுக்குதான் நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு அப்போ தேவனுக்கு மகிமை. உணர்வில்லாத இருதயம் என்னமாச்சு? இருள் அடைந்தது. 2 கொரிந்தியர் 4 வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு மனதை குருடாக்குறது யாரு? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதினு கூட பேர் அவனுக்கு. என்னதுங்க? உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவனுக்கு அவன் என்ன பண்ணா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ப அவன் என்ன பண்றான்? இருதயத்தை மனக்கண்ண குருடாக்கிட்டான். மனக்கண்ண என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி விட்டான். ஒண்ணும் செய்ய மாட்டான் பிசாசு. மனக்கண்ண குருடா பாக்குறா போதும் ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் குருடனாதான் தெரியுறான். உன் குருட்டுத்தனம் நீங்கன்னு தான் நாங்க கூப்பிட்டு இருக்கிறோம். நாங்க எதுக்கு இங்க கூப்பிட்டு இருக்கோம் எனக்கு தெரியுங்களா? உன் குருட்டுத்தனம் நீங்கணுப்பா, உன் வெறுமை நீங்கணுப்பா, உன் கருத்தனை நீங்கணுப்பா, நீ சந்தோஷமா இருக்கணுப்பா, உன் வீட்டுல இருக்க தாறுமாறு நீங்கணுப்பா. ஏன் ஆதியாகமம் 1:2 இருந்த என்னது? ஒழுங்கின்மை. உன் குடும்பத்துல இருக்கிற ஒழுங்கின்மை போகணும். நீ சந்தோஷமா வாழணும். உன் தாறுமாறான வாழ்க்கை போகணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். உன் வெறுமை நீங்கணும் என்பதற்காகத்தான் கூப்பிட்டுருக்கீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் உள்ளவர்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு மகிமை.
வராதவங்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ண முடியும்? கூப்பிடதான் முடியும். அப்படிதானா? யார் யாருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வச்சிருக்கிறாரோ அந்த சத்தத்தை கேட்டு வந்தவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இருளை கொண்டு வந்தவன் யாரு? ஆதியாகமம் 1:2 யாரு? தேவ மகிமையை இழக்க வச்சவன் யாரு? பிசாசு. அப்ப பிசாசு என்னதான் பண்ணுவான்? ஆத்துமாவிலே இருளை கொண்டு வந்து விடுவான். இந்த இருள் வரும்போதுதான் அது நல்லா போச்சுக்கணும். எப்போதும் ஆதியாகமம் 1:1-2 யோசிக்கணும். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள். அப்ப ஆழத்தின் மேல், என்னுடைய ஆழத்தினா பூமியின் மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷன், அதனால பூமியில இருந்த பிரச்சனை எனக்குள்ளே வந்துருச்சு. புரியுதா? என் ஆத்துமாவில் என்ன வந்தது? இருள் வந்தது. அப்போ தேவனுடைய சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் யாருங்க? விசுவாசிகளுக்கு அந்த பிரச்சனை வராது. நீ எப்ப தேவனை விசுவாசிக்காமல் அவிசுவாசியாக மாறுகிறியோ அப்பதான் அந்த பிரச்சனை. புரியுதா? மனக்கண்கள் மனதை குருடாக்கி விட்டான் பிசாசு. அதற்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இப்படி குருடாக்கப்பட்ட மனிதனை ஆதியாகமம் 1 என்ன பண்ணோம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் இருந்தது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப 2 Corinthiயர் 4:6 கொஞ்சம் வாசிங்க. இருளில் இருந்து அங்க உள்ளது 1:3 கொண்டு வர ரெஃபர் பண்றாரு பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஏன்னா அவருடைய ஒளியை நம்ம தோன்ற பண்ண வேண்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை என்னதுதான்? இருள்தான் பிரச்சனை. இருள் பிரச்சனைகளால் இருக்கிறதுனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்து நம்ம தாறுமாறா போறோம், வெறுமையா போறோம். இப்ப இந்த வெறுமையை நீக்குவதற்காக, இந்த தாறுமாறுகளை நீக்குவதற்காக தேவன் ஒளி, அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்க பிரகாசித்தார்? அப்போ இருதயத்துல என்ன பண்றாரு? பிரகாசிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த தேவன் இருதயத்துல நமக்கு பிரகாசிக்கணும்ல, அதற்காக என்ன செய்தார்? இந்த பிரச்சனை நீக்கணும். நமக்குள்ள பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இருதயத்துல இருள். அது பூமியில ஏற்கனவே இருந்த இருள். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறது. எவ்வளவு உழைச்சாலும் வெறுமை, வீட்டுல ஆசீர்வாதமே கிடையாது. ஏதாவது பிரச்சனை அழிஞ்சு போயிடுது. நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருப்போம், ஒரு வியாதி வரும், அதை என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு அழகா கொடுத்துறோம். நீ நல்லா இருன்னு யாருக்கு கொடுத்துறோம்? அவன் தான் நிறைய கட்டி வைக்கிறானே, ஒவ்வொன்றுக்கும் பாட்டு பார்த்தா ஒவ்வொரு தெருல ஒவ்வொரு பாட்டுக்கு, காலுக்கு ஒன்று, கைக்கு ஒன்று, மனசுக்கு ஒன்று, கற்பப்பைக்கு ஒன்று, அப்புறம் லங்ஸுக்கு ஒன்று, ஒவ்வொன்றும் பாட்டு பாட்டா ஸ்பெஷலா படிச்சு வைக்கிறாங்க. நம்மளை நம்பிதான்ப்பா, நம்மளை நம்பித்தான். எப்படியாவது இருள் உள்ள ஆளுக்கு நிறைய உலகத்துல இருக்குது, அவங்க எல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பான்னு அப்படிதான் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம அப்படி இருக்கிறோம். இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு வழி ஆண்டவர் ஆயத்தப்படுது. என்ன தெரியுமா? உன் இருதயத்துல ஒளி உண்டாகும். உன் இருதயத்துல ஒளி உண்டாச்சுன்னா இருள் போயிடும். உன் இருதயத்துல ஒளி உண்டாச்சுன்னா இருள் போயிடும், தாறுமாறு போயிடும், வெறுமை போயிடும், எல்லா வறட்சியும் போயிடும். அதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்போ வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
அப்போ உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அவன் எவ்வளவு குப்பையில கிடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாவம் பண்ணினாலும் பரவாயில்ல, என்னங்க, எவ்வளவு பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் இல்ல, அவனை பிரகாசிப்பிக்கிறவன், அவனை இருளிலிருந்து பிரகாசிக்கப்படுகிற தேவன். அது அந்த யோவான் 1:1 சொல்லும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டானதும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இது இயேசுவை பற்றி சொல்றதாங்க. அந்த இயேசு இப்பதான் நீங்க பாத்தீங்க 1:9 உலகத்திலே வந்து, என்னதுங்க, அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலகத்திலே வந்து, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், எவ்வளவு அயோக்கியமான மனுஷனையும், எவ்வளவு துர்க்குணமான மனுஷனையும், எவ்வளவு பொல்லாத மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. என்னதுங்க, பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொல்ல வேண்டும் போன்றது தானே, ஏன் மெய்யான ஒளின்னு சொல்லணும்? அப்ப மெய்யான ஒளின்னு சொல்றதுனால பொய்யான ஒளியும் இருக்குன்னு அர்த்தம். இயேசு மெய்யான ஒளின்னு அவர் தன்னை சொல்றாரு. அப்ப என்ன இருக்கு? பொய்யான ஒளியும் இருக்கு. சந்தோஷம், கொஞ்சம் சொல்லு, என்ன ஒளி இருக்கு? பொய்யான ஒளி. தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நான் கேட்பேன், யாருன்னு கேட்பேன்னே தெரியாது. அப்ப உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த ஒளியை பார்க்காம பொய்யான ஒளிக்கு பின்னாடி மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்க போயிட்டு இருக்கிறாங்க? பொய்யான ஒளிக்கு பின்னாடி. அந்த ஒளி உனக்கு ஆத்மாவில ஒளியை உண்டு பண்றது. பிரச்சனை எங்க சொன்ன உங்களுக்கு? இருதயத்துல. ஆத்மாவில தான் பிரச்சனை. ஆத்மா பிரச்சனை எங்க இருக்கு? அங்கதானே ஒளியை ஏத்தணும். நீ பெரிய மலையில கொண்டு தீபத்தை ஏத்துனா உன் ஆத்மால எப்படிப்பா ஒளி வரும்? தயவு செய்து யோசிங்க, இது விளையாட்டு கிடையாது, சிரிக்கிறது கிடையாது. பிரச்சனை எங்க? உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் வீட்டுல பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? பிரச்சனை ஆத்மாவில இருள். ஆத்மாவில இருள். அந்த ஆத்மாவில இருளை போக்குறதுக்கு ஆத்மாவில தான் நீ என்ன பண்ணணும்? ஒளியை ஏத்தணும். ஆத்மாவில ஒளியை ஏத்திக்கிட்டு பதிலா நீ மலைக்கு மேல தீபத்தை ஏத்துற. மலைக்கு மேல தீபம் ஏத்துனா உன் ஆத்மாவில எப்படியா தீபம் வரும்? உன் வீட்டுல மெழுகுத்திரியை கொளுத்தினா, தீபத்தை கொளுத்தினா உன் ஆத்மாவில எப்படியா தீபம் வரும்? பிரச்சனை எங்க இருக்கு பாத்தீங்களா? பிசாசு ஜனங்களை வந்துச்சு, நீ அங்க கொடுத்து, நீ இங்க கொடுத்து, நீ அங்க கொடுத்து, இங்க கொடுத்துன்னு வச்சுட்டான். ஆத்மாவில கொடுத்துடான்னு சொல்றாரு தெய்வம். ஆத்மாவில தீபத்தை கொளுத்துறது வரைக்கும் உன் சாபமும் நீங்காது, உன் வெறுமையும் நீங்காது, உன் தாறுமாறும் நீங்காது. புரிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? எங்க கொடுக்கணுமா? கொஞ்ச நேரமாவே கேட்பாடுதான் நினைச்சிட்டு இருந்தேன், கேட்காம விட்டாரு பாக்குறியா அப்படின்னு சொல்றது. அப்போ கொளுத்துறது எங்க கொளுத்தணும்? ஆத்மாவில, இருதயத்துல. இருதயத்துல தீபத்தை கொளுத்தணும். ஏனென்றால் இருதயத்தை குருடாக்கி, மனக்கண்ணை குருடாக்கி, உணர்வில்லாத தன்மையை மாற்றுவதுதான் பிசாசுடைய வஞ்சனை. அந்த உணர்வில்லாம இருதயம் குருடானதுனாலதான் இவன் ஊரெல்லாம் சுத்தி போய் அங்கங்க தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த தீபத்தை பாக்குறேன், இந்த தீபத்தை பாக்குறேங்கிறான். உன் தீபத்தை தெய்வம் உன் இருதயத்துல தீபத்தை ஏத்தினா சண்டை வருமா? யோசனை பண்ணி பாரு. ஒவ்வொருடைய இருதயத்திலையும் தீபம் இருக்குன்னு வை. யாராவது வந்து உன் இருதயத்துல தீபம் இருக்கு, உன் இருதயத்துல தீபம் இருக்கு, நானும் கொளுத்துறேன் கொளுத்துறேன்னு கொளுத்த முடியுமா? பிரச்சனை இங்கத்தான். யாரும் எனக்கு இருதயத்துல தீபம் உள்ளவன் பொறாமைப்பட மாட்டான்.
இருதயத்துல தீபம் உள்ளவன் சண்டை போட மாட்டான். இருதயத்துல தீபம் உள்ளவன் தாறுமாறான வாழ்க்கை வாழ மாட்டான். இருதயத்துல தீபம் உள்ளவன் ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வான். பிரச்சனை எங்குதான்? இருதயத்துல தீபம் இல்லை. இருதயத்துல தீபத்தை ஏற்றுறதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? நல்ல கொண்டாடி, நல்ல புது ட்ரெஸ் எடுத்து, நல்ல பண்டம் பலகாரம் எல்லாம் எடுத்து பக்கத்துல எல்லாம் கொடுக்க, அதுக்கா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும். அப்பதான் பிரச்சனை நீங்கும். அதுக்காக இயேசு வந்தார். புரியுதா? பொய்யான ஒளின்னு ஒண்ணு இருக்கு, அது கூட பைபிள்ல இருக்கு. நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். 2 Corinthians 11:14 வாசிக்கலாம். அது ஆச்சரியம் அல்ல. அது ஆச்சரியம் இல்ல. சாத்தானும் ஒளியின் தோற்றமுடைய வேஷத்தை தரித்து, சாத்தானும் ஒளி, நானும் ஒளிதான் சொல்லிட்டு மேக்கப் காட்டிக்கிறான். தங்கம் விலை நிறைய ஆனதுனால, ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை அதிகமாகிறதுனால டூப்ளிகேட் தங்கம் எல்லாம் நிறைய கடை வந்துருச்சு இப்போ. அப்படிதானே? டூப்ளிகேட் தங்கம் என்னது? கவரிங், கோல்டு கவரிங். கோல்டு கவரிங்கா ஒரிஜினல் தங்கமானு தெரிய மாட்டேங்குதப்பா. இப்போ கோல்டு கவரிங்கும் மாட்டி மாட்டி போயிடுறீங்க நீங்க. திருடனுக்கு கண்ணு பாக்குது, நல்ல ஜொலிச்சுட்டு இருக்குது. தங்கம் விலை 1 லட்சத்து எத்தனையோ போயிடுச்சு. ஒரு 2 பவுன் கிடைச்சா கூட 2 லட்சம் கிடைச்சதுப்பா. கவனமா பாத்துக்கோங்கப்பா, உங்க ஜீவனை பாத்துக்கோங்கப்பா. கவரிங்க போட்டுக்கிட்டு நிறைய போட்டிருக்கிறேன்னு நினைச்சிட்டு உங்களை புடிச்சு தள்ளி எங்கேயா போட்டுட்டு மண்டையை உடைக்க வச்சு இந்த வேலையே வேண்டாம், தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா தங்க மேல போறத பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாத்தான் என்ன பண்றான்? ஒளியின் வேஷத்தை, தேவன் ஒளியா இருக்கிறார், அதனால நானும் அந்த ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறேன். புரியுதா? எங்க டூப்ளிகேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? தெய்வம் உங்கள் இருதயத்துல தான் பிரகாசிப்பார். தெய்வம் உங்களுடைய இருதயத்துல தான் ஒளியை உண்டு பண்ணுவார். தெய்வம் உங்களுடைய இருதயத்துல ஆத்மாவில தான் தீபத்தை ஏற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சொல்ற மாதிரி உன் வீட்டுல வந்து மிளகு திரியல கொளுத்த மாட்டாரு, தீபத்தெல்லாம் ஏத்த மாட்டாரு. அது நீ ஏத்துற தீபம். அந்த தீபத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை, செலவுதான் அதிகம். ஒரு தீபம் வேணும், ஒரு விளக்கு வாங்கணும், அதுக்கு எண்ணெய் குத்தணும், திரி போடணும் தானே, உனக்கு செலவு தான். அப்படி அந்த செலவு இல்ல. தெய்வம் என்ன பண்ணுகிறார்? தெய்வம் என்ன பண்றாரு? தெய்வம் என்ன பண்றாரு? தீபத்தை எங்க ஏத்துறாரு? தீபத்தை எங்க ஏத்துறாரு ஐயா? அப்ப தெய்வம் தீபத்தை இருதயத்தில் ஏற்ற விரும்புகிறார். இருதயத்தில் தீபம் ஏற்றப்படும் போது இருதயம் வெளிச்சமாக மாறுகிறது. இருதயம் வெளிச்சமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையின் தாறுமாறுகள், ஒழுங்கின்மைகள் மாறுகிறது. நம்முடைய பெருமை மாறுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கும்னு அல்ல, நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புறார். ஆலையில் எல்லாரும் கரங்களை தட்டி உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எவ்வளவு கொடுமையடா! வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதுள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கண்ணியின் வயிற்று அதிசயமாய் உருவாகி குழந்தையாக வந்து இந்த பூமியில இருக்கிறாரு. உலகம் அவரால் உண்டானது, ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. புரியுதா? சர்வ உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் வர்றாரு. நான் தான் அந்த சர்வ சிருஷ்டிகர் சொல்றாரு. நீ இருள செத்து அழிஞ்சுகிட்டு இருக்கிறிய, தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறிய,
ஒரு சாபம் இருக்குதே, இதை நீக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உலகம் அவரை அறியவில்லை. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசு நல்லவர், அவரே சர்வ சிருஷ்டிகர், அவரை வந்து வேற யாரும் கிடையாதுப்பா, தெய்வத்தை புடிச்சுக்கோ, நீ ஆசீர்வாதமா வாழுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு காதுல உழவும் மாட்டேங்குது, இருதயத்துல உணர்வு வரவும் மாட்டேங்குது. கூப்பிட்டா இவங்க கூட்டிட்டு போய் இவங்களை கிறிஸ்தவனா மாத்திடுவாங்க. நீ கிறிஸ்தவனா மாறினா எனக்கு என்ன ஆகும்? நீ கிறிஸ்தவனா மாறி எனக்கு என்ன கொடுத்த? நீ தொந்தரவு தான் கொடுக்குறேன். அப்ப நீ கிறிஸ்தவனா மாறி எனக்கு என்ன? எதுக்காக நான் இங்க வந்து கத்துக்கிட்டீங்கணும்? எதற்காக கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும், வசனத்தை தேடணும், உங்களுக்காக கொடுக்கணும்? எனக்கு என்ன? நீ கிறிஸ்தவனா மாறதுனால நீ ஆசீர்வாதமா மாறுறதுக்காக உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பரலோகத்துக்கு போகணும், நீ நித்திய ஜீவன் அடையணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் குடும்பத்துல இருக்க வெறுமை நீங்கணும், உன் குடும்பத்துல இருக்க தாழ்மாறு நீங்கணும் என்பதற்காக கர்த்தர் என்னுடைய வாயிலேன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்திலே வந்தார். உலகம் அவரை அறியவில்லை. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க கடவுள், நாங்க உலகத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் படைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி. படைச்சவங்கிட்ட போய் கேளு, நீ என்னைக்கு படைச்ச, எப்படி படைச்ச, கேட்டு பாருங்க பார்க்கலாம். எல்லா படைப்பின் சிருஷ்டியும் இந்த வசனத்திலே உண்டு. எப்படி நான் உருவாக்குனேன், எப்படி பூமியை உண்டு பண்ணேன், எப்படி அஸ்திபாரம் போட்டேன், எப்படி மூலக்கல்ல வச்சேன், எப்படி தூக்கு மேல பிடிச்சீங்களா பைபிள் இருக்கு. பண்ணினவருக்கு தான் தெரியும் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. புரியுதா? ஒரு சிலருக்கு புதுசா வந்திருக்கீங்க, இந்த பில்டிங் எப்படி கட்டப்பட்டன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பில்டிங் கட்டுறத பார்த்த கொஞ்ச நாளுக்கு தெரியும். அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ண அவங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி மண்ணை எடுத்தோம், என்னெல்லாம் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு, இல்லையா? எல்லாம் கட்டி முடிச்ச பில்டிங் நல்லா இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எப்படி கட்டணும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரிதான் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் அவர் எதை எதை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அது இந்த கர்த்தருடைய வசனத்துலதான் இருக்கு. உலகத்துல வேற எங்கேயும் நீ தேட முடியாது. சகலமும் அவராலே உண்டாயிற்று. இதே இதெல்லாம் நீங்க பார்த்தோம். உண்டானது எதுவும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும், வானம், பூமி, சமுத்திரங்கள்ல யார் எல்லாம், நீயும் நானும் எல்லாம் அவரெல்லாம் உண்டாயிருக்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அந்த தெய்வம் தான் பூமியில உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் மெய்யான ஒளி, அவர் பொய்யான ஒளி அல்ல. அவர் உங்களை ஏமாத்துறவர் இல்ல. அவருடைய நோக்கம் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கணும், உங்களை நேர்வழி நடத்தணும், உங்களை நித்திய வழியில நடத்தணும், பரலோக வழியில நடத்தணும். அதுக்கு ஒரே வழி, உங்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும்? வெளிச்சம் உள்ளதாய் மாற்றணும். ஆத்துமாவில இருக்கிற இருளை நீக்கணும், ஆத்துமாவில வெளிச்சத்தை உண்டு பண்ணும். அதுக்குத்தான் இயேசு வந்தார். கொண்டாடுறதுக்காக வரவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4:15 வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. என்னதுங்க? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு வருடத்துக்கு போறாரு, அதை குறித்துதான் எழுதப்பட்டிருக்கு. புறஜாதியார் நப்தலி தேசத்துக்கு போறாரு. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது. இங்க
இருக்கிற நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் செத்து போனா கூட பரவாயில்ல, எதுக்கு நான் இந்த பூமியில அப்படி கிடக்கணும், கஷ்டப்படணும், அது படணும், இது படணும், எதுக்குடா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்க சேர்த்துதான் சொல்லுங்க, கிறிஸ்தவங்க வாயும் அப்படிதான் சொல்லுது. செத்து போனாலும் தாவளை, செத்து போனாலும் தாவளைன்னு சொன்னவன் தான் செத்து போனான் கடைசியில. எதெல்லாம் டீச் பண்றோம் நாம. நீ சாவ வேண்டாம், வாழணும்னு அவரு சொல்றாரு. மரண இருள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நீ சாவர நிலையில இருந்தாலும் உன்னை தூக்குறதுக்கு ஆண்டவரால் முடியும். வாய் மாற்றங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு ஒளிந்து போகாது, நித்திய நித்திய காலமாய் வருகிறது. கிறிஸ்தவனுக்கு சாவே கிடையாதுப்பா. கிறிஸ்தவனுக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால பைபிள் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நித்திரைனா என்னது? தூக்கம். இந்த பூமியை விட்டு இன்னொரு பூமிக்கு கடந்து செல்ல வேண்டும். புரியுதா? இந்த பூமியை விட்டு இன்னொரு பூமிக்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்காக அவர்கள் நித்திரையில் இருக்கிறார்கள். இயேசு வருவார், கூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா. நான் பல தடவை எங்க சொல்லி இருக்கிறேன், இங்க புதுசா ஒரு சிலர் வந்திருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார், நான் ஹைதராபாத்ல வேலை பண்ணிட்டு சொல்லியிருக்கேன், என்ன மோட்சம் 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 பரலோகம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீ பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? நீ பரலோகத்தை பார்த்துருக்கியா? யாரும் பரலோகத்தை பார்த்தவங்க கை தூக்குங்க. யாரும் பரலோகத்தை பார்க்கல இல்ல? ஏன்னா பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? நான் உடனே எனக்கு இருதயத்துல தேவன் தூண்டுறாரு, நீ ஒரு கொஸ்டின் கேள் அப்படின்னு கேட்டேன். உங்க அம்மாவுடைய கர்ப்பத்தை நீ பார்த்திருக்கிறியா? உங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும்போது இந்த பூமியை நீ பார்த்தியா? யாரும் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது பூமியை பார்த்தவங்க கை தூக்கி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் அம்மா கர்ப்பத்துக்கு தான் வந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். சில பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் எப்ப வந்தேன், நான் பக்கத்து வீட்டுல இருந்து உன்னை காசு கொடுத்து வாங்கன்னு சின்ன வயசுல ஏமாத்துவோம் இல்லையா? அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க சில வழியில, அப்படி காசு கொடுத்து வாங்கினா என்ன? சில பிள்ளைங்க கேட்கும், அம்மா உங்க கல்யாணத்துல நான் எங்க இருந்தேன்னு கேட்கும். பக்கத்துல அந்த மரத்துல என்னமோ பறிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் வர முடியாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அம்மா வேத்துல வந்தாகணும். அப்ப அம்மா வேத்துல இருக்கும்போது இந்த பூமி எனக்கு நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சு இந்த காரியம், இது யாரும் மறுக்க முடியாத ஒரு சயின்டிபிக் இதை சொல்லிட்டு இருக்கு நான். அப்போ அம்மா வேத்துல எதுக்கு 10 மாசம் இருக்கணும்? நான் 2 மாசத்துல கொஞ்சம் வெளியில வந்துடுறேன் அப்படி சொல்ல முடியுமா? நிறைய சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்க. 35 நாள் பிராய்லர் கோழியை அப்படியே போட்டு வெளியில கொண்டு நமக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி வயசுல இருக்கும்போதே ஊசியை போட்டு டாக்டர் கிட்ட, எனக்கெல்லாம் 10 மாசம் வெயிட் பண்ண முடியாது, அதனால என்ன பண்ணுங்க, ஊசியை போட்டு ஏதாவது அது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து 2 மாசத்துல என்ன பண்ணுங்க என் பிள்ளைய. அப்ப அந்த பிராய்லர் கோழி நடக்க முடியாதுல்ல, அதே மாதிரி வெளியில வர பிள்ளை என்ன ஆகும்? நடக்காது. அப்போ அந்த பிள்ளை 10 மாசம் இருந்தா தான் இந்த பூமியில ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு 100 வருஷம் வாழ முடியும். அந்த காரியத்திற்காக தகுதிப்படுத்தப்படுகிற இடம் தான் தாயின் கர்ப்பம். வெளியில ஒரு 100 வருஷம் ஒரு பிள்ளை வாழறதுக்கு தகுதிப்படுத்தப்படுகிற இடம் தான் தாயின் கர்ப்பம். அந்த தாயின் கர்ப்பத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாயின் கர்ப்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த தாயின் கர்ப்பத்துல 10 மாசம், தாயின் கர்ப்பத்துல 10 மாசம் ஒரு குழந்தை வளர்ந்தாதான் நிறைவா இந்த பூமியில என்ன பண்ண முடியும்?
அந்த பிள்ளை வாழ முடியும். வியாதி இல்லாம, நோய் நொடி இல்லாம வாழ முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தை சீக்கிரமா பிறந்துச்சு பாரு, வந்து சளி கிளி அதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை யார் அம்மா வயிற்றுல பிறக்காம எந்த பிள்ளையும் இந்த வெளியே வர முடியாது. அப்ப தாயின் கருவிலே 10 மாதம் ஒரு பிள்ளை என்ன பண்ணப்படுகிறது, உருவாகி முழுமையான வளர்ச்சி அடைகிறது. அந்த பிள்ளை இந்த பூமியில வந்தாதான் 100 வருஷம் நல்லா வாழ முடியும். அதே மாதிரி இந்த பூமியில வாழ வேண்டிய முறைப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்லபடியா வாழ்ந்தாதான் இன்னொரு வாழ்க்கைக்கு போக முடியும். ஐயா, நித்திய வாழ்க்கைன்னு பேர் அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா வயதுல இருந்து இன்னொரு உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகணும். அதுதான் நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். அதனால நமக்கு இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கிடையவே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு மரணம் கிடையாது, தூக்கம் தான் உண்டு. ஒரு தூக்கம். இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு பிரிஞ்சு போயிடுவோம். அதுதான் என்ன விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு அழுவீங்க, அப்படிதானங்க? சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உலகத்துல இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருந்து திருப்பி நான் வரப்போறேன். ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சதேன். பூமியில என்ன இருந்தது? இருள் இருந்தது. இருள் இருந்ததுனால பூமியில என்ன பிரச்சனை? வளர்மதி அம்மா சொல்லுங்க. நான் கேட்கிற ஆளு பதில் சொல்லுங்கம்மா. காப்பி எடுத்து சொல்லி கொடுக்குறீங்களா என்ன? முடிஞ்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு சொல்லி கொடுங்க. அப்புறம் வெறுமையுமாய் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதுக்கு காரணம் இருள். பூமியின் ஆழத்திலே இருள் இருந்தது. அதே மாதிரி பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு அதே பிரச்சனை வந்தது. பிசாசுனால வந்தது. வந்ததுனால இவனுடைய ஆத்மாவில இருள் இருந்தது, இவனுடைய இருதயத்துல இருள் இருந்தது. அதனால இவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போனது, வெறுமையாய் போனது. வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல. வாழ்க்கையில எப்ப பாரு குடும்பத்துல பிரச்சனை, தாறுமா, ஒழுங்கில்லாத தன்மை, வெறுமை. என்ன சம்பாதிச்சாலும் வீட்டுல நிக்கல, என்ன சம்பாதிச்சாலும் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல. ஏன்னா வெறுமை. பிரச்சனை என்ன? இது ஆத்மாவில இருள். அந்த இருளை போக்கும் ஒளியாகத்தான் இயேசு என்ன வந்தாரு? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மெய்யான ஒளி, பொய்யான ஒளி இல்ல. விளக்க, தீபத்தை, ஒளிய, ஜோதிய எங்க ஏத்தணும்? இருதயத்துல ஏத்தணும். நீ வீட்டுல எங்க ஏத்தினாலும் இருதயத்துல தீபத்தை ஏத்த முடியாது. ஐயா, ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க போய் அங்கங்க ஜோதியை ஏத்துறான், அங்கங்க தீபத்தை ஏத்துறான், அங்கங்க மெழுகுத்திரியை கொளுத்துறான். நீ எங்க கொளுத்தினாலும் தீபத்தை இருதயத்துல கொளுத்தாம இருக்கிறது வரைக்கும் உன் பிரச்சனை தீராது. என்ன வனிதா, எங்க ஏத்தணும்? இருதயத்துல ஏத்தணும். இருதயத்துல தீபத்தை ஏத்தினாதான் பிரச்சனை தீரும். அந்த தீபத்தை ஏத்துறதுக்கு தான் இயேசு வந்தார். அவர் எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டாரு, ஜாதி பார்க்க மாட்டார். அவருக்கு ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. என்ன, எல்லாரையும் சிருஷ்டித்தவர் அவர். எல்லாருக்கும் தகப்பன். நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி நான் சொல்லிட்டு இருப்பாரு. நீ தமிழ் மொழி பேசுற, நீ தெலுங்கு பேசுற, நீ ஹிந்தி பேசுற, நீ கன்னடம் பேசுனா ஒதுக்கிப்பாரு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம் அவர். அதனாலதான் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேணும். எல்லாருடைய ஒழுங்கற்ற தன்மை நீக்கணும், வெறுமை நீக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புற. புரியுதா? உலகத்தில் வந்தால் உலகம் அவரை அறியலே. அப்ப மரண இருளில் இருந்தவருக்கு என்ன உண்டாச்சு? வெளிச்சம். செத்து போயிருவோம், ஐயோ சாப்பிடுறேன் சொல்றியா? உன்னை காப்பாத்துற வெளிச்சம் ஒண்ணு இருக்கிறது. புரியுதா? மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீ இதயத்துல வச்சுட்டா உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா மாறிடும். உன் வீட்டுல இருக்க தாறுமாறு நீங்கிடும், குழப்பம் நீங்கும், எல்லாம் நீங்கிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
அப்போஸ்தலர்களுடைய 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி இஸ்ரவேல் ஜனங்கள் சுய ஜனங்களுக்கும் நாமெல்லாம் அந்நிய ஜனங்கள். நம்ம இஸ்ரவேல்ல பிறந்தோம் இல்ல, நாமெல்லாம் அந்நிய ஜனங்கள், புறஜாதிகள். தெய்வத்துக்கு 2 ஜாதி தான் உண்டு. அவரை ஏற்றுக்கொள்கிற ஜாதி, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜாதி. எத்தனை ஜாதி? ஆனாலும் பொண்ணாலும் ஒரே ஜாதி தான் இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜாதி, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜாதி. அவரை ஏற்றுக்கொள்ள ஜாதிக்கு பரிசுத்த ஜாதின்னு சத்திய ஜாதின்னு பேரு, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜாதிக்கு புறஜாதின்னு பேரு. சரியா? அப்போ உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வர் ஆகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன் நன்றி. வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. என்ன பண்றார் அவரு? ஒளியை வெளிப்படுத்துகிறவர். இயேசு எதுக்காக வந்தாரு? இயேசு ஒளியை வெளிப்படுத்துகிறவர். அந்த ஒளி நமக்குள்ள வந்துச்சுன்னா இருள் நீங்கிடும். பயங்கர கும்பிட்டு அதுல ஒரு சின்ன மெழுகுத்திரியை கொடுத்தா என்ன ஆகும்? வெளிச்சம் வந்துடும், இருள் நீங்கிடும். பிரச்சனை தான். ஆனா ஒளி எங்க வைக்கணும்? இருதயத்துல வைக்கணும். இருதயத்தை வச்சுன்னா தாழ்மான வாழ்க்கையெல்லாம் நீங்கிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2:30 வாசிக்கலாம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் பிரகாசிக்கிற ஒளி. இயேசு பிறந்து குழந்தையா இருக்கும்போது அவரை தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்க ஒரு தேவ மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுறாரு. இத சிமியோனுங்கிற பேர். புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. இரட்சணியம். இயேசு ரட்சிப்பு. இயேசு என்று சொன்னாலே ரட்சிப்பு வரும். இயேசு என்று சொன்னாலே விடுதலை வரும். இயேசு என்று சொன்னாலே ஒளி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்காக வேண்டியே உலகத்துல சண்டை போடுறாப்பா. ஒளியை கொண்டு வந்தா ஒளி வந்துரும், ஒளி வந்துரும், ஒளி வந்துரும். ஒளி வராம இருக்கிறதுக்காக வேண்டி பார்க்கிறான் நாட்டுல. புரியுதா? அப்போ ஒளி நம்முடைய இதயத்துல வர வேண்டும். ஒளியை கொண்டு வந்து பிரச்சனை தீர்க்கிறது என்ன வழி? அதை யோசனை பண்ணுங்க. பூமியில என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனையை தீர்க்க வழியும் சொல்லிட்டார். என்ன வழி? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் வந்ததுனால. இப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? ஒளிய வைக்கணும். ஒளிய வச்சா பிரச்சனை சரியாயிடும். அந்த ஒளி யாரு? ரொம்ப அழகா சொல்லிட்டார் வழியெல்லாம். அந்த ஒளியை நம்முடைய இருதயத்துல வைப்போம் என்றால் அந்த இருள் நீங்கி போயிடும். நம்முடைய வாழ்க்கையின் தாறுமாறுகள் நீங்கி போயிடும். நம்முடைய பெருமைகள் எல்லாம் நீங்கி போயிடும். வெறுமையான கற்பமும் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ அங்க சீரா மாத்துறது தேவனால மட்டும்தான் முடியும். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நிறைய பேர் குழந்தை இல்லாம பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், அந்த இடத்துல போனா ஃபெர்டிலிட்டி சென்டர், அதே அவங்களுக்கு ஒரு வியாபாரமா போச்சு. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். என்ன பண்ணணும்? நாம ஒளியை கொண்டு வரணும். யோகா 8:12 வாசிக்கலாம்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துல யாராவது சொல்லியிருக்காமா இந்த வார்த்தையை? நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் தான்டா உலகத்துக்கு ஒளி, மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டடா, பொய்யான ஒளிடா அப்படின்ட்டு. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னது? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36 வாசிக்கலாம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உலகத்துல இருளிட்ட விசுவாசமாயிராதீங்க, ஒளியிட்ட விசுவாசமாயிருங்க. ஒளி உங்ககிட்ட வந்திருக்கு. ஒளி தேவனுடைய வார்த்தை மூலமா ஒளி உங்ககிட்ட வந்திருக்கு. அந்த ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த ஒளி யாரு? இயேசுவே அந்த ஒளி. அதான் சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு? நான் தான் ஒளி. அந்த ஒளி உங்களோடு இருக்கும் போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேருக்கு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. நாங்க அதான் ஸ்டார் கட்டுறதில்ல. நிறைய பேர் நீங்க வந்து பாப்பீங்க, என்ன இவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, ஒரு ஸ்டாரையும் காணலையே அப்படின்னு தோணும். அப்படிதானே? ஒரு சிலருக்கு தோணுச்சா இல்லையா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, இவங்க சர்ச்சில் என்ன தெரியல, ஸ்டார் இல்லையே. வசனம் என்ன அழகா சொல்லி பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. பொழுது விடிந்து, விடிவெள்ளின்னா என்னதுங்க? விடிவெள்ளி அதிகாலையில் உதிக்கிற நட்சத்திரம் தான் விடிவெள்ளி இல்லையா? விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். விடிவெள்ளி எங்க உதிக்கணும்? புரியுதா? இந்த பேப்பர்ல 2 சாண கட்டி அதுக்கு லைட் போட்டு அது எங்க உதிக்க போகுது? கொஞ்ச நாள் போட்டு தூக்கி கடைசி போட்டு எதுக்குதான் வேணும். அப்ப விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்க வேண்டும். அப்ப ஒளி எங்க வரணும்னு சொன்ன உங்ககிட்ட முதல்ல பேசிட்டு இருக்கிறேன். ஒளி இருதயத்துல வரணும், ஆத்மாவில வரணும், ஆத்மாவில வரணும். விடிவெள்ளி நம்முடைய இருதயத்துல வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடிவெள்ளி நம்முடைய இருதயத்துல வரணும், ஆத்மாவில வரணும். அதுக்குதான் ஆத்மாவில ஸ்டார கட்டணும், ஆத்மாவில வெளிச்சம் உண்டாகணும், ஆத்மாவிலே பிரகாசம் உண்டாகணும். ஆத்மாவிலே ஒளியை கொண்டு வருகிறவர் யாரு? இயேசு. ஏனென்றால் அவர் தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-3 வாசித்தமா? வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல முடிக்க போறோம் நாம. இப்போ சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு, சபைகளில் உங்களுக்கு இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேர், இயேசுவாகிய நான். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரின் சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சபைகள் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று வெளிச்சம் உண்டாயிற்று. கடைசியில பைபிளை முடிக்கும் போது ஆதியிலையும் தொடக்க முடியல இடத்துல முடிக்கிறார் பாருங்க. நான் தான் அந்த விடிவெள்ளி. இயேசுவாகிய நான் சொல்றேன், நான் தான் யாரு? பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த பிரகாசம் உள்ள விடிவெள்ளி
நட்சத்திரம் உங்கள் இருதயங்களில் உதிக்க வேண்டும். அதான் இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்த 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பிடிவள்ளி பொழுது விழித்து பிடிவள்ளி என்ன பண்ணணும்? இருதயங்களில் உதிக்கும் அளவு. அந்த பிரகாசம் உள்ள விடிவெள்ளி, இயேசுவாகிய விடிவெள்ளி இருதயத்துல உதிக்கணும். பேப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் எல்லாம் நமக்கு உதவாது. அதை கட்டுறதுனால சும்மா ஏதோ ஃபேன்சி ஸ்டோருக்காரன் பழச்சிட்டு போறான். நம்ம பழைக்கணும்னா இந்த சூப்பர் ஸ்டார் நம்முடைய இருதயத்துல உதிக்கணும். நான் ரஜினியே சொல்லலப்பா, இயேசுவாகிய சூப்பர் ஸ்டார் நம்முடைய இருதயத்துல உதிக்கணும். பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்முடைய இருதயத்துல உதித்தார்னா நம்முடைய இருதயத்துல இருள் நீங்கும், ஒளி உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், தாறுமாறு நீங்கும், பிரச்சனை நீங்கும், பெருமை நீங்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:2 ஆரம்பிச்சதை இங்க முடிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 என்ன இருந்தது? இருள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியின் ஆழத்திலே இருள் இருந்தது. இருள் என்கிற ஒரு பிரச்சனையினால ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறுறது பூமி. பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் இவன். அந்த மனுஷன் அதே பிரச்சனை அவனுக்கு வந்தது. இவனுடைய இந்த ஒளி நீங்கிச்சது, இருள் வந்தது. அவனுடைய வாழ்க்கை தாறுமாறா மாற்றி வெறுமையா மாறிச்சு. வெறுமை எதுவும் நடக்கல, வெறுமை. புரியுதா? அப்போ தெய்வம் இந்த வெறுமையை நீக்கணும்னு பார்த்தார். மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும், மனுஷனுடைய தாறுமாறான வாழ்க்கை நீங்கணும், மனுஷன் ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும் என்று விருப்பம் கொண்ட தெய்வம், ஒளியாகிய தெய்வம் இந்த பூமியில இயேசுவாக வெளிப்பட்டார். அதான் உலகத்துல வந்திருக்கிறனா, நான் உன்னுடைய இருதயத்துல விடிவெள்ளி உன் இருதயத்துல தோன்றணும் ஐயா. தோன்றி நீ வெளிச்சம் ஆகும் போது, உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறு நீங்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கும், நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவ. இந்த பூமியில மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கும் கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்தா இந்த செய்தி நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற வழியை பார்த்துட்டோம். அந்த ஒளியை பற்றி கொண்டு நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். எழுதுக்கு ஒரு பாடலை பாடி கடைசி ஜபத்துக்காக